ஓவியா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் அளித்த பேட்டியில் உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் என்றும் இப்போது வழங்கப்பட்டது இடைக்கால தீர்ப்பு மட்டும்தான் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் ஆணையம் தொடர்பாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்பதால் அருணா ஜெகதீசனின் ஆணைய விசாரணை தொடரும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருப்பது அது ஒரு இடைக்கால உத்தரவுதான் என்றும் இறுதி உத்தரவுக்கு உட்பட்டதுதான் என்றும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது உதவியாக இருக்காது என்றும் மோசடியான மனுக்களின் மூலமாக தீர்ப்பு உறுதியானால் அந்த தீர்ப்பே ரத்து செய்யப்படும், திரும்ப பெறப்படும் என்றும் வழக்கறிஞர் வில்சன் அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் 2 நபர்கள் தங்கள் அனுமதி இல்லாமல் போலியாக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்றும் அந்த போலியான மனு தொடர்பான விசாரணையில் மோசடி உறுதி செய்யப்பட்டால் உச்சநீதிமன்றம் இப்போது பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு ரத்து செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்றும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்பது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு இடைக்கால உத்தரவுதான் என்றும் தற்போது அந்த மோசடி புகார்கள் தொடர்பான விசாரணையில் அது உறுதிப்படுத்தப்பட்டால் இப்போது பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவே திரும்ப பெறப்படும் அல்லது ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். இந்த அருணா ஜெகதீசன் தலைமையிலான குழு நடத்திய விசாரணை அறிக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க கூறியிருக்கிறது. இதன் மூலமாக அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையம் என்பது சரியாகத்தான் நடைபெற்றிருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருப்பதாக அந்த தீர்ப்பில் உள்ள மற்றொரு அம்சங்களை இப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பு எதுவரை செல்லும், எந்த அளவுக்கு அது அமலாகும் என்பது குறித்தான விளக்கத்தை தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் இன்று இந்த தீர்ப்பு தொடர்பான விவரங்களை டெல்லியில் உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு இப்போது பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். அதில் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு மட்டும்தான் என்றும் சிபிஐ உத்தரவு என்பது இப்போது இது போலியான மோசடி புகார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டால் இந்த தீர்ப்பை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணை என்பது சரியாகத்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கரூரில் 43 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி கிடைக்காது என்றும் மோசடியான மனுக்களின் மூலமாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் ஏற்கனவே இந்த பிறப்பித்த இந்த சிபிஐ விசாரணைக்கான உத்தரவு திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் வழக்கறிஞர் வில்சன் இந்த தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறார்களா அல்லது தமிழக அரசு அடுத்த கட்டமாக இந்த இறுதி விசாரணைக்கு முன்னதாக என்னென்ன சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்பது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக தமிழக அரசின் வழக்கறிஞர் வில்சன் தெரிவிக்கவில்லை. இதனால் மேல்முறையீடு செய்ய போவதில்லை என்ற தகவல் இதன் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. இந்த மோசடி புகார் மனுக்களை அளித்த அந்த இருவர் செல்வராஜ் மற்றும் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அவர்களின் அந்த புகார்களில் உள்ள உண்மைத்தன்மை தொடர்பாக இன்று அவர்கள் அளித்த புகார் குறித்து சிபிஐ விசாரித்து அது தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்கும் போது இந்த தீர்ப்பும் திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை கூறியிருக்கிறார். சிபிஐ விசாரணை என்பது ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் என்றும் அருணா ஜெகதீசன் விசாரணை ஆணையத்தின் விசாரணை தொடரும் என்றும் அந்த விசாரணை அறிக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருப்பதையும் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் வில்சன் இப்போது அளித்த அந்த பேட்டியில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிகிதா.